ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம 2025ல ரொம்பவே ரீசெண்டா மலையாளத்துல வெளியான ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் படமான துடரும் படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு டாக்ஸி டிரைவரா இருக்காரு. அவருக்கு அழகான ஒரு மனைவியும், காலேஜ் படிக்கிற வயசுல ஒரு பையனும், ஒரு பொண்ணும் இருக்காங்க. அப்படி அவரோட அழகான குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இவருக்கு தமிழ்நாட்டுல ஒரு மாஸ்டர் இருப்பாரு. அந்த மாஸ்டர் திடீர்னு இறந்து போன தகவல் கேட்டு அவரோட இறுதிச் சடங்கு அட்டெண்ட் பண்றதுக்காக நம்ம ஹீரோ இப்போ தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டுக்கு வந்து இறுதிச் சடங்கெல்லாம் அட்டெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ரிட்டர்ன் கேரளாக்கு போகும்போது தான் அவரோட டாக்ஸியை போலீஸ்காரங்க சீஸ் பண்ணி வச்சிருக்க விஷயமே தெரிய வருது. இதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அதை பத்தி எஸ்ஐ கிட்ட விசாரிக்கும் போது, உங்க கார்ல கஞ்சா கடத்தியிருக்காங்க. அப்படி கடத்தின இளைஞர்கள் கொஞ்சம் பேர் தப்பிச்சு ஓடியும் போயிருக்காங்க. அதனால உங்களோட காரை நாங்க ரிட்டர்ன் தரமாட்டோம்னு சொல்லி நம்ம ஹீரோவோட காரை போலீஸ்காரங்க கொடுக்க மறுத்திருக்காங்க. ஸோ அதனால நம்ம ஹீரோவும் அந்த ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டரை பார்த்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லும்போது, அந்த இன்ஸ்பெக்டரும் உங்களோட டாக்ஸியை நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட டாக்ஸியை கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா இந்த இன்ஸ்பெக்டர் அவங்க கூட வேலை பார்க்குற ஒரு போலீஸ் அதிகாரியோட மேரேஜ்க்கு கூட்டிட்டு போக சொல்றாரு. இதனால நம்ம ஹீரோவும் அந்த போலீஸ்காரங்களை அந்த மேரேஜ்க்கு கூட்டிட்டு போறாரு. அப்படி போனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில மாட்டுறாரு. அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சாரா, போலீஸ்காரங்களுக்கும் நம்ம ஹீரோக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை, இப்படி பல ட்விஸ்ட்டுகளை தரமா சொன்ன படம் தான் துடரும். சரி வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே கேரளால பயங்கரமா மழை பெய்து வெள்ளப்பெருக்கெடுத்து அங்க நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. ஸோ அதோட மீட்பு பணிகள் எல்லாமே போலீஸ்காரங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு ஜீப்புக்குள்ளேருந்து சார் அப்படின்னு சொல்லி பயங்கரமா சத்தம் கேட்குது. அப்படி கத்தும் போது மொத்த போலீஸ்காரங்களும் அந்த ஜீப்புக்குள்ள அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி எட்டி பார்க்குறாங்க. அங்க கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோவோட அழகான ஃபேமிலியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு பென்ஸ், அவரோட ஒய்ஃபோட பேரு லலிதா. நம்ம ஹீரோக்கு காலேஜ் படிக்கிற வயசுல ஒரு பையன் இருக்கான். அவனோட பேரு பவி. ஒரு பொண்ணும் இருக்கா. அவளோட பேரு அமிர்தா. இப்போ நம்ம ஹீரோ ஒரு டாக்ஸி டிரைவரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. குட்டி ஸ்கூல் பசங்களை எல்லாம் அவங்கள ஸ்கூலுக்கு ட்ராப் பண்றது, பிக்கப் பண்றது இந்த சவாரி தான். இப்போதான் நம்ம ஹீரோ டாக்ஸி டிரைவரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு காலத்துல நம்ம ஹீரோ தமிழ்நாட்டுல சென்னையில சினிமால ஃபைட்டரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோக்கு மாஸ்டரா இருந்தவர் பாரதி ராஜா. இப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோவோட பையன் பவி இருக்காமலே, அவனோட கூட படிக்கிற பசங்க எல்லாருமே அவங்களோட வீட்டுக்கு வரதா சொல்லியிருக்காங்க போல. ஸோ அதனால பவியோட அம்மாவான லலிதா வீட்டில் தடபுடலா விருந்தெல்லாம் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் டே வாடா சரக்கடிக்க போலான்னு சொல்லி நம்ம ஹீரோவை அங்கேருந்து கூட்டிட்டு சரக்கடிக்கிறதுக்காக ஒயின் ஷாப்க்கு போறாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ அங்கே இவரோட டாக்ஸி கிராஸ் ஆகுறத பார்த்து, என்னோட டாக்ஸி இங்கே என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வேகத்தில் அவர் அந்த டாக்ஸியை ஃபாலோ பண்ணி போறாரு. அங்க போய் பார்த்தா வேற யாரும் அவரோட டாக்ஸி எடுத்துட்டு போகல. அவரோட பையனான பவியும் அவங்க கூட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க இல்லையா வீட்டுக்கு, அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் விளையாட்டா நம்ம ஹீரோவோட டாக்ஸியை எடுத்து டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்கானுங்க. அந்த நேரத்துல உள்ள இருந்த நம்ம ஹீரோவோட பையன் பவியும், டே என்னோட அப்பா மட்டும் இந்த டாக்ஸி எடுத்துட்டு போறத பார்த்தாருன்னா அவ்வளோதான், நாம தீந்தோம், அவ்வளோதான், ஏதாச்சும் பண்ணிடுவாரு, அதனால எப்படியாச்சும் தயவு செஞ்சு வண்டியை நிறுத்திடுறா அப்படின்னு சொல்லும்போது, பவியோட ஃப்ரெண்டும் டே நானும் இந்த வண்டியை நிறுத்த தாண்டா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனா முடியலடா அப்படின்னு சொல்லி எப்படியோ ஒரு வழியா ரோட்ல இருந்த ஒரு கல்லு மேல மோதி அந்த டாக்ஸியை நிறுத்திடுறான். இதை பார்த்து பயங்கர கோவத்துல நம்ம ஹீரோ அவரோட பையன் பவிய பலார்னு ஒரு அறையிறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அவரோட வண்டியை சரி பண்றதுக்காக மெக்கானிக் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. அவனும் அண்ணன் ஃப்ரெண்ட்ல எல்லாம் மாற்ற வேண்டியது இருக்கு, அதனால நாளைக்கு தான் உங்களோட வண்டியை கிளியரா ரெடி பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த பவி இருக்காமலே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவங்க அப்பா அடிச்சதுனால அவனுக்கு ரொம்பவே அசிங்கமா போச்சு. அதனால அவன் அவனோட அப்பா மேல பயங்கர கோவத்துல இருக்கான். நம்ம ஹீரோக்குமே பையனை அடிச்சிட்டோன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் ஆகுது. அதனால அவனுக்கு தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா பவி ஃபோன் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான். அங்க கட் பண்ணா இப்போ சென்னையிலேருந்து நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட மாஸ்டர் பாரதி ராஜா இருந்தார் இல்லையா, அவர் இறந்து போயிட்டாரு. அந்த தகவல் தான் நம்ம ஹீரோக்கு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தப்படுறாரு. ஸோ அதனால உடனே அவர் பெட்டி பெட்டிக்கையெல்லாம் எடுத்துட்டு சென்னைக்கு அவரோட மாஸ்டரோட இறுதிச் சடங்குக்காக போறாரு. இப்போ நம்ம ஹீரோவும் அவரோட மாஸ்டரோட இறுதிச் சடங்கெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் கேரளாக்கு கிளம்பி வந்துட்டாரு. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹீரோவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாரு. நம்ம ஹீரோவும் என்னடா இது, என்ன எதுக்காக ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நம்ம ஹீரோவோட டாக்ஸி எங்க ஸ்டேஷன் முன்னாடி நிக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு.
இப்போதான் நமக்கு என்ன நடந்துச்சுன்னே காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட டாக்ஸிய எதுக்காக ஸ்டேஷன்ல கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அவரோட கார சரி பண்றதுக்காக ஒரு மெக்கானிக் கிட்ட கொண்டு குடுத்துருப்பார் இல்லையா? அந்த மெக்கானிக் நம்ம ஹீரோவோட டாக்ஸிய எடுத்துட்டு நைட் எங்கேயோ போய்க்கிட்டு இருந்திருக்கான் போல. அந்த நேரத்துல எஸ்ஐ பென்னி நார்மலா வண்டி செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இந்த டாக்ஸியும் செக் பண்றாரு. அந்த நேரத்துல இந்த மெக்கானிக் கஞ்சா அடிச்சிருந்த விஷயம் இந்த எஸ்ஐக்கு தெரிய வந்ததுனால, அவன்கிட்ட அத பத்தி விசாரிக்கும்போது, அவன் இந்த எஸ்ஐ பென்னிய பயங்கரமா அடிச்சுட்டு அங்கருந்து தப்பி ஓடியிருக்கான். ஸோ, அதனால அவனோட டாக்ஸிய இந்த எஸ்ஐ பென்னி ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காரு. இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்ச நம்ம ஹீரோ எஸ்ஐ கிட்ட போயிட்டு, "சார் அவன எப்படியாவது நாங்க கண்டுபிடிச்சு உங்ககிட்ட குடுத்துடுறோம். தயவு செஞ்சு என்னோட டாக்ஸிய மட்டும் குடுத்துருங்க" அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. அதுக்கு எஸ்ஐ பென்னியும், "இதோ பாரு அவன் பயங்கர கஞ்சா போதையில என்ன அடிச்சுட்டு தப்பி ஓடிட்டான். அவனோட டாக்ஸில கஞ்சா இருந்திருக்கு. அத நாங்க புடிச்சிருக்கோம். அதனால அவ்ளோ சீக்கிரம்லாம் உன்னோட டாக்ஸிய எடுத்துட்டு போ முடியாது. நீ அவன கொண்டு வந்து ஒப்படைச்சேன்னா, அதுக்கப்புறமா உன்னோட டாக்ஸிய உன்கிட்ட தரலாமா வேண்டாமான்னு சொல்லி நான் யோசிச்சு முடிவெடுக்கிறேன்" அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்துல திட்டுறாரு இந்த எஸ்ஐ. ஸோ, அதனால இப்ப நம்ம ஹீரோவும் அந்த மெக்கானிக்க தேடி அலையறாரு. அவரு எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாரு. ஆனா, அந்த மெக்கானிக் எங்க போனான்னே தெரியல. நம்ம ஹீரோவால கண்டுபிடிக்க முடியல. அங்க கட் பண்ணா, இப்ப நம்ம ஹீரோவும் அவரோட டாக்ஸி கிடைக்காதனால அவரோட வைஃப் கிட்ட ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு அவரோட டாக்ஸினா ரொம்பவே உயிரு. அவரோட டாக்ஸிய யாரு தொட்டாலுமே அவருக்கு பிடிக்காது. அந்த டாக்ஸிய அவரு மட்டும் தான் டிரைவும் பண்ணுவாரு. யாருக்கும் ஓட்ட குடுக்க மாட்டாரு. ஸோ, அதனால அவரோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே அவங்களோட வைஃப் கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்கும்போது, நம்மளோட பையன் பவி என்னன்னா வீட்டுக்கு வந்தானான்னு சொல்லி கேட்கும்போது, "நீங்க இருக்கிறதுனால அவன் இங்க வரமாட்டேன்னு சொல்றான். அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட ஹாஸ்டல்ல தான் இருக்கான்" அப்படின்னு அவனோட அம்மா சொல்றாங்க. இப்ப திரும்பவும் நம்ம ஹீரோக்கு அவரோட டாக்ஸி ஞாபகமாவே இருக்கு. ஸோ, அதனால நான் என்னோட டாக்ஸிய ஒரு வாட்டி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அவரோட வைஃப் கிட்ட சொல்லிட்டு, திரும்ப ஸ்டேஷனுக்கு அந்த டாக்ஸிய பார்க்கறதுக்காக போறாரு. அங்க போனதும் அங்க ஸ்டேஷன்ல இருந்த ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட, "சார் எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணி என்னோட டாக்ஸிய எனக்கு வாங்கி குடுத்துருங்க சார்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கெஞ்சுறாரு. அந்த நேரத்துல அந்த கான்ஸ்டபிளும், "இதோ பாரு ஸ்டேஷன்ல சிஐ ஜார்ஜ் சார் வந்துட்டாரு. ஸோ, அதனால அவர்கிட்ட நீ வேணா பேசி பாரு. அப்படி பேசினனா உன்னோட டாக்ஸி கிடைக்கிறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் இந்த எஸ்ஐ பென்னிக்கு தெரியாம அந்த சிஐ ஜார்ஜ் கிட்ட பேச போறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் சிஐ ஜார்ஜ் கிட்ட, "சார் என்னோட டாக்ஸி எனக்கு உயிரு சார். எனக்கு அது வேணும். அத வச்சு தான் நான் தொழிலே நடத்திக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லி ரொம்ப சென்டிமெண்டலா பேசுறாரு. அப்போ இந்த சிஐ ஜார்ஜும், "உங்களோட டாக்ஸிக்கு என்ன பிரச்சனை? இது என்ன கேஸ்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோவும், "சார் என்னோட டாக்ஸிய வச்சு நான் எந்த தப்புமே பண்ணல. என்னோட டாக்ஸிய அவங்க தெரியாத்தனமா இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அந்த எஸ்ஐ பென்னி சார் தான் இந்த மாதிரி கொண்டு வந்து விட்டுருக்காரு" அப்படின்னு சொல்லும்போது, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் எஸ்ஐ பென்னி கிட்ட பேசி உங்களோட டாக்ஸிய வாங்கி தரேன்" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவ எஸ்ஐ பென்னி கிட்ட கூட்டிட்டு போறாரு. அங்க போயிட்டு எஸ்ஐ பென்னி கிட்ட, "இதோ பாரு என்னோட டாக்ஸி சாவிய நீ குடுத்துரு" அப்படின்னு சொல்லும்போது, "சார் என்னாலலாம் டாக்ஸி சாவிய குடுக்க முடியாது. அந்த பையன் கஞ்சாவ உள்ள வச்சுட்டு அத பத்தி விசாரிக்கும்போது என்ன அடிச்சுட்டு இங்கிருந்து தப்பி ஓடிட்டான். அப்ப நான் எப்படி இந்த வண்டிய விடுவேன்? இந்த வண்டியெல்லாம் என்னால விட முடியாது சார்" அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஐ பென்னி சொல்றாரு. உடனே இந்த சிஐ ஜார்ஜும், "யோவ்! சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் நான் தானே, நான் சொல்றேன் ஒழுங்கு மரியாதையா அவனோட டாக்ஸி கீய குடுத்துடு" அப்படின்னு சொல்லும்போது, இந்த பென்னியும் வேற வழி இல்லாம டாக்ஸி கீய நம்ம ஹீரோ கிட்ட குடுக்கும்போது, நம்ம ஹீரோக்கு இப்பதான் பயங்கர சந்தோஷமாவே இருக்கு. அந்த நேரத்துல இப்ப நம்ம ஹீரோவோட வைஃப் லலிதா கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. நம்ம ஹீரோவும், "இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. டாக்ஸி கீய என்கிட்டயே குடுத்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துல நான் வீட்டுக்கு வந்துருவேன். இப்ப ஸ்டேஷன்ல தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்ப அவரோட டாக்ஸி எடுத்துட்டு வீட்டுக்கு போறதுக்காக ரெடி ஆகுறாரு. அந்த நேரத்துல இப்ப இந்த சிஐ ஜார்ஜும் நம்ம ஹீரோ கிட்ட, "ஹே இதோ பாரு எங்க ஸ்டேஷன்லயே ஒர்க் பண்ற சுதீஷ்ங்கிற போலீஸோட வீட்ல கல்யாணம் நடக்குது. அங்க நீ எங்கள ட்ராப் பண்ணிடுறியா?" அப்படின்னு சொல்றாரு. ஸோ, அதுக்கு நம்ம ஹீரோவும், "ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். நான் ட்ராப் பண்ணிடுறேன்" அப்படின்னு சொல்லி, இப்போ நம்ம ஹீரோ இந்த சிஐ ஜார்ஜையும், எஸ்ஐ பென்னியையும் அவரோட டாக்ஸில அந்த சுதீஷ்ங்கிற போலீஸோட வீட்டு கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படி அவங்க போய்க்கிட்டு இருக்கும்போது, இந்த சிஐ ஜார்ஜும் நம்ம ஹீரோ கிட்ட, "அது என்ன உனக்கு இந்த டாக்ஸி மேல அவ்ளோ உயிருடா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோவும், "நான் இதுக்கு முன்னாடி சென்னையில சினிமால ஃபைட்டரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது என் கூட வேலை பார்த்த என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு என்னோட உயிர காப்பாத்துறதுக்காக அவன் என்ன காப்பாத்திட்டு அவனோட உயிர தியாகம் பண்ணிட்டான். அதுக்கப்புறமா அந்த ஃபீல்ட்ல இருக்க வேணாம். அப்படி இருந்தா நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்படிங்கிறதுக்காக என்னோட மாஸ்டர் தான் இந்த டாக்ஸிய எனக்கு வாங்கி கொடுத்து என்ன கேரளாக்கு அனுப்பி விட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் டாக்ஸி டிரைவர் ஆனேன். ஆனா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி என்னோட மாஸ்டரும் இறந்து போயிட்டாரு" அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு.
ஓ! அதனால தான் இந்த கார் மேல நீ அவ்ளோ உயிரா இருக்கியான்னு சொல்லி இந்த சிஐ ஜார்ஜும் பேசுவாரு. இப்போ இவங்க எல்லாரும் அந்த சுதீஷ்ங்கிற போலீஸோட வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. இந்த சிஐயும், எஸ்ஐயும் இந்த 2 போலீஸும் நம்ம ஹீரோ கிட்ட ரிட்டர்ன் அவங்கள அவங்களோட வீட்ல டிராப் பண்ணணும்னு வேற சொல்லியிருப்பாங்க. ஸோ, அதனால நம்ம ஹீரோ வெளியில டாக்ஸில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த சிஐ ஜார்ஜும், எஸ்ஐ பென்னியும் தான் மேரேஜ் ஃபங்ஷனுக்கு உள்ள போய் நல்லா சரக்கடிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு, இப்போ ஃபங்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிட்டர்ன் நம்ம ஹீரோட டாக்ஸிய நோக்கி வர்றாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஃபங்ஷன்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, சரி வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி வண்டி எடுக்க ரெடியாகும்போது, அந்த போலீஸ்காரங்களும், "ஹே இரு இரு இந்த போலீஸ் சுதீஷ் இருக்கான் இல்லையா, அவனோட ஃபார்ம் ஹவுஸ் பக்கத்துல தான் இருக்கு. அங்கேயும் போகணும். அதுக்கப்புறமா வீட்டுக்கு போலாம். அங்க வண்டிய விடு" அப்படின்னு சொல்றாரு. ஸோ, அதனால இப்போ அந்த சுதீஷ்ங்கிற போலீஸும், சிஐ ஜார்ஜும், எஸ்ஐ பென்னியும் இவங்க 3 பேரும் நம்ம ஹீரோவோட டாக்ஸில அந்த சுதீஷோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு கிளம்பி போய்க்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க போய்க்கிட்டு இருக்க ரோடு ரொம்ப கரடு முரடா இருக்கு. மண் பாதையா வேற இருக்கு. ஸோ, அதனால "சார் இப்படி போனோம்னா வண்டி புதைஞ்சிடும் சார்" அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னாலும் அத கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க. "ஏய் நாங்க சொல்ற பேச்ச கேளு. ஒழுங்கு மரியாதையா வண்டி ஓட்டிட்டு போ" அப்படின்னு அவங்க திமிரா பேசுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம ஓட்டிட்டு போயிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ வண்டி ஆஃப் பண்ணிட்டு, "சார் இதுக்கு மேல வண்டி போகாது சார். அதுக்கு மேல நீங்க போகணும்னா ஏதாச்சும் ஒரு ஜீப்ப புடிச்சு போங்க" அப்படின்னு சொல்றாரு. அதனால கடுப்பான அந்த எஸ்ஐ பென்னியும், "ஹேய் நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுதுல்ல, போலீஸ்காரங்க கிட்ட ஏன் உன் திமிர காட்டுறியா?" அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அதனால நம்ம ஹீரோவும் அந்த சிஐ ஜார்ஜ் கிட்ட, "சார் சிச்சுவேஷன் உங்களுக்கு புரியுதுல்ல சார், நீங்களாச்சும் எடுத்து சொல்லுங்க சார்" அப்படின்னு சொல்லும்போது, இப்போதான் ஒரு பங்கமான ட்விஸ்ட்ட அந்த சிஐ ஜார்ஜ் ரிவீல் பண்றாரு. என்னன்னா, அந்த சுதீஷ்ங்கிற போலீஸ் இருக்கார் இல்லையா, அவரோட தங்கச்சிக்கு தான் இன்னைக்கு கல்யாணம். ஆனா அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி வேற ஒரு பையன லவ் பண்ணியிருக்கா போல. ஆனா அந்த லவ்வ அவங்க வீட்ல ஒத்துக்காம, அந்த லவ் பண்ண பையன விட்டுட்டு வேற ஒரு பையனுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ இந்த கல்யாணத்துல என்ன பிரச்சனைனா, இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி லவ் பண்ண அந்த பையன் இருக்கான் இல்லையா, அவன் இந்த பொண்ணு கூட லவ் பண்ணப்போ எடுத்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே வச்சு, இந்த பொண்ண "உன்னோட வீடியோவ நான் வெளிய காட்டுவேன், எல்லார்கிட்டயும் பரப்பி விட்டுருவேன்" அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கான் போல. அப்படி அவன் மிரட்டினதுனால இந்த சுதீஷ்ங்கிற போலீஸோட அப்பா, அவங்க பொண்ணு லவ் பண்ண அந்த எக்ஸ் லவ்வர் இருக்கான் இல்லையா, அவன போய் மீட் பண்ணி அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினப்போ, அவங்களுக்குள்ள நடந்த வாக்குவாதத்துல அவனோட அப்பா அந்த பையன கொலை பண்ணியிருக்காரு. ஸோ, அதனால இந்த சுதீஷ்ங்கிற போலீஸும் இந்த சிஐ ஜார்ஜோட கால்ல வந்து விழுந்து, "ஐயோ! என்ன காப்பாத்துங்க. என்னோட அப்பா இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டாங்க" அப்படின்னு சொல்லி கெஞ்சியிருக்காரு. அப்படி இந்த சுதீஷ்ங்கிற போலீஸும் சிஐ ஜார்ஜோட கால்ல விழுந்ததுனால, இப்ப இந்த சிஐ ஜார்ஜும் நம்ம ஹீரோ கிட்ட, "இதோ பாருடா, போலீஸ்காரனுக்கு போலீஸ்காரனே உதவி பண்ணலன்னா எப்படி? நாம அவன விட்டு குடுக்க முடியாது இல்லையா? ஸோ, அதனால அவனோட அப்பா பண்ண சின்ன தப்ப மறைக்கிறதுக்காக, அந்த பையனோட டெட் பாடிய இப்போ உன்னோட கார்ல ஏத்தி நாங்க கொண்டு வந்துட்டுருக்கோம்" அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்கு. "என்னது டெட் பாடிய என்னோட வண்டியில கொண்டு வரீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா இறங்கி போய் அந்த டாக்ஸியோட டிக்கிய ஓப்பன் பண்றதுக்காக போறாரு. அந்த நேரத்துல இந்த போலீஸ்காரங்க நம்ம ஹீரோவ புடிச்சு அப்படியே தள்ளி விட்டுட்டு, "இதோ பாரு, ஒழுங்கு மரியாதையா நாங்க சொல்றத கேளு. இந்த விஷயத்துல இதுக்கு மேல நீ தலையிடக்கூடாது. அப்படி இருந்தனா மட்டும் தான் உனக்கு இதுல எந்த சம்மந்தமும் இருக்காது. அப்படி நீ எங்கள மீறி ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சேன்னு வை, நீ நினைக்கிறத விட உனக்கு பயங்கர கொடூரமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்" அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே நம்ம ஹீரோவ மிரட்டுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அந்த டாக்ஸியோட கீய வாங்கி, "ஹே பென்னி நீ என் வண்டி எடு" அப்படின்னு சொல்லி அவர் கையில சாவிய குடுத்தா, அந்த எஸ்ஐ பென்னியும் இப்ப வண்டிய ஓட்டிட்டு போய் நடு காட்டுல நிப்பாட்டுறாங்க. அதுக்கப்புறமா இப்ப அவங்க இந்த டாக்ஸில இருந்து அந்த பையனோட டெட் பாடிய ஒரு சாக்கு மூட்டையில வச்சிருப்பாங்க. அத வெளிய தூக்கிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ பயங்கர ஷாக்ல இருக்காரு. அங்க கட் பண்ணா, இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ அவரோட வண்டிய அப்படியே சேறு சகதியுமே கொண்டு அவரோட வீட்ல நிப்பாட்டுறாரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவோட வீட்ல அவங்க ஒரு நாய வளர்த்திட்டு இருப்பாங்க. அந்த நாய் நம்ம ஹீரோவோட டாக்ஸியே சுத்தி சுத்தி வருது. நம்ம ஹீரோவோட டாக்ஸி டிக்கி இருக்கு இல்லையா, அத பார்த்து பயங்கரமா குறைக்குது. ஆனா நம்ம ஹீரோக்கு தான் விஷயம் தெரியும் இல்லையா, ஸோ அதனால அந்த நாய தொரத்திட்டு அவரோட டாக்ஸியோட டிக்கிய ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அங்க ஃபுல்லா ரத்த கறையா இருக்கு. கூடவே ஒரு பர்ஸும் கிடக்கு. அந்த பர்ஸ நம்ம ஹீரோ எடுக்குறாரு. அதுலயும் ரத்தமா இருக்கு. அந்த நேரத்துல கரெக்ட்டா அவங்களோட ஒய்ஃப் லலிதா வராங்க. ஸோ, அதனால அந்த பர்ஸ உள்ள போட்டுட்டு டிக்கிய லாக் பண்ணிடுறாரு. ஸோ, அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அவரோட வண்டி ஃபுல்லா ரத்தக்கறையா இருந்ததுனால, அத ஒரு ஆத்து பக்கமா கொண்டு போய் அந்த வண்டி ஃபுல்லாவே நல்லா கழுவிட்டு, இப்ப திரும்பவும் அவரு டாக்ஸி டிரைவர், அதாவது குழந்தைங்கள எல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுற சவாரி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி நம்ம ஹீரோ நார்மலா போய்க்கிட்டு இருக்காரு. ஆனா, அந்த எஸ்ஐ பென்னி இருக்காரு இல்லையா, அவரு திரும்ப திரும்ப நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா, நம்ம ஹீரோ ஃபோன அட்டெண்ட் பண்ணவே இல்ல.
ஸோ, அதனால நம்ம ஹீரோவ இப்ப அவங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. நம்ம ஹீரோ கிட்ட அந்த சிஐ ஜார்ஜும், "ஏன் கால் பண்ணா உன்னால எடுக்க முடியாதா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோவும், "சார் ஃபோன் சைலன்ட்ல கிடந்தது சார். அதனால தான் நீங்க கால் பண்ணது எனக்கு கேட்கல." அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. அந்த நேரத்துல இந்த எஸ்ஐ பென்னியும் அங்க வந்து, "இதோ பாரு, இனிமே நாங்க சொல்றத தான் நீ கேட்கணும். நாங்க எப்பல்லாம் கால் பண்றோமோ, அப்போலாம் நீ ஃபோன அட்டெண்ட் பண்ணி எங்ககிட்ட பேசணும். ஒழுங்கு மரியாதையா நாங்க சொல்றத கேட்டு நட. நாங்க சொல்றத கேட்காம உன் பாட்டுக்கு நீ ஏதாச்சும் ஒரு முடிவெடுத்து ஏதாவது ஒண்ண பண்ணிட்டு இருந்தன்னு வை. உன்ன மட்டும் இல்ல, உன் குடும்பத்தையே அழிச்சிருவோம்." அப்படின்னு சொல்லி அந்த சிஐ ஜார்ஜ் நம்ம ஹீரோவ மிரட்டுறாரு. அதுக்கப்புறமா இப்ப நம்ம ஹீரோவ அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க கட் பண்ணா, இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோக்கு அவரோட பையன்கிட்ட இருந்து ஃபோன் கால் வரல. ஸோ, அதனால நம்ம ஹீரோவும், "என்ன இது 2 நாளா அவன் கால் பண்ணலையே?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் தங்கியிருந்த ஹாஸ்டல்ல போய் நம்ம ஹீரோ விசாரிக்கிறாரு. அங்க போய் விசாரிச்ச அவங்களும், "அவன் 2 நாள் முன்னாடியே கிளம்பி போயிட்டானே." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா காலேஜ்ல போய் அட்டெண்டன்ஸ செக் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அங்கேயும் அவரோட பையன் பவியோட அட்டெண்டன்ஸ் ஆப்சென்ட்ல இருக்கு. ஸோ, அதனால நம்ம ஹீரோவும் பதறி போய் வேற வழி இல்லாம ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுக்குறதுக்காக போறாரு. அங்க போய் அவரு சொல்லும்போது அந்த சிஐ ஜார்ஜ் இருக்கார் இல்லையா? அவரு நம்ம ஹீரோக்கு ஆறுதலா பேசுறாரு. "இதோ பாரு, நீ எங்களுக்காக ஒரு உதவி பண்ணியிருக்க. அப்படி இருக்கும்போது நான் உனக்காக உதவி பண்ண மாட்டேனா? ஒண்ணும் பயப்படாத. நடந்த எல்லாத்தையும் ஒரு கம்ப்ளைண்ட்டா எழுதி குடு. உன்னோட பையன் பவி எங்க இருந்தாலும் கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சு உன்கிட்ட ஒப்படைக்கிறேன்." அப்படின்னு சொல்றாரு. அப்படி நம்ம ஹீரோ கிட்ட கம்ப்ளைண்ட்ட வாங்கி நம்ம ஹீரோவை அங்கேருந்து அனுப்பி விடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு போறதுக்காக வெளிய கிளம்பி வராரு. அப்படி வரும்போது அந்த எஸ்ஐ பென்னியும், "ஒண்ணும் கவலைப்படாதப்பா, உன்னோட பையன கண்டுபிடிச்சிடலாம்." அப்படின்னு பேசுறப்போ, அந்த நேரத்துல நம்ம ஹீரோவோட பையன் அந்த பவியோட ரெட் கலர் பல்சர் பைக் அங்க நிக்கிறத பார்க்குறாரு. அத பார்த்த நம்ம ஹீரோவும், "சார், அந்த நிக்கிற பைக்கு என்னோட பையனோட பைக் மாரியே இருக்கு சார்." அப்படின்னு சொல்லும்போது, இந்த பென்னியும், "ஏய், ரொம்ப மழை பெஞ்சுட்டு இருக்கு. நீ பேசாம உன்னோட வீட்டுக்கு கிளம்பு. அந்த வண்டி 3, 4 மாசமா இங்கே தான் நிக்குது. எந்த வண்டிய பார்த்தாலும் உன் பையன் வண்டி மாதிரி உனக்கு தோணுது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ பயப்படாத. உன்னோட பையன சீக்கிரமாவே நாங்க கண்டுபிடிச்சு உன்கிட்ட ஒப்படைச்சிடுறோம். நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு." அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவ அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா, நம்ம ஹீரோக்கு மனசு கேட்கல. ஸோ, அதனால நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி அவரோட டாக்ஸில ஒரு பர்ஸ் ஒண்ணு டிக்கிலேருந்து கிடைச்சிருக்கும் இல்லையா? அந்த பர்ஸ அவர் ஆக்சுவலா ஒரு புதர்ல தான் தூக்கி போட்டிருப்பாரு. அந்த புதருக்கு போய் அந்த பர்ஸ எடுத்து நம்ம ஹீரோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஒரு பங்கமான ட்விஸ்ட்டுங்க. என்னன்னா, அந்த பர்ஸுக்குள்ள இருக்கிறது இவரோட பையன் பவியோட ஃபோட்டோவும், இவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோவும். ஸோ, அத வச்சு அந்த பர்ஸு பவியோட பர்ஸுங்கிறது தெரிய வருது. ஸோ, அதனால நம்ம ஹீரோக்கு தாங்க முடியல. கதறி அழுறாரு. அப்போ, "இவனுங்க 2 பேரும் என்னோட பையன தான் கொலை பண்ணி தூக்கி வீசுனாங்களா?" அப்படின்னு சொல்லி அவரு பயங்கரமா கதறி அழுறாரு. இப்போ நம்ம ஹீரோ நேரா அவரோட வண்டி எடுத்துட்டு அந்த சுதீஷ்ங்கிற போலீஸ பார்க்கறதுக்கு தான் போறாரு. அங்க போயிட்டு, "இதோ பாருங்க, ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லுங்க. அன்னைக்கு நைட்டு நீங்க யார கொலை பண்ணி கூட்டிட்டு போனீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சுதீஷ் போலீஸும், "தேவையில்லாம எதுவும் பேசாத. நீ என்ன கேட்குறன்னு எனக்கு புரியல. ஒழுங்கு மரியாதையா நீ இங்கேருந்து இப்போ கிளம்பு. இந்த நைட்ல எனக்கு உன்கிட்ட எதுவும் சொல்றதுக்கு இல்ல. நாளைக்கு காலையில எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்." அப்படின்னு சொல்றாரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, அங்க நல்ல மழை பெஞ்சுட்டு இருக்கனால, அந்த இடத்துலயே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி, அங்க நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல காட்டுனது. ஸ்டார்ட்டிங் சீன்ல நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கும்போது, அங்க பாதுகாப்பு பணிகள் எல்லாம் போலீஸ்காரங்க மேற்கொண்டுட்டு இருக்கும்போது, ஜீப்புக்குள்ளேருந்து "சார்" அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்தியிருப்பாங்க இல்லையா? அந்த சீன். ஆக்சுவலா அந்த வண்டிக்குள்ள சாருன்னு கத்தும்போது, மொத்த போலீஸ் டீமும் வந்து பார்த்துருப்பாங்க இல்லையா? என்னன்னா, இந்த போலீஸ்காரங்க ஏற்கனவே அந்த சாக்கு மூட்டையில பையனோட டெட் பாடிய ஒரு இடத்துல கொண்டு போய் புதைச்சிருப்பாங்க இல்லையா? அது இப்போ இந்த மழையில ஏற்பட்ட மண் சரிவுல அப்படியே இழுத்துட்டு வந்து இந்த ஜீப்புக்குள்ள மாட்டியிருக்கும். அததான் ஒருத்தங்க பார்த்து பயங்கரமா கத்தியிருப்பாங்க. ஸோ, இப்போ அங்க பிரஸ், மீடியா எல்லாருமே இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாருமே அத பரபரப்பா நியூஸ போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தங்கள கொலை பண்ணி புதைச்சிருக்காங்க. இறந்து 4 நாள் ஆயிருக்கு. பாடி அழுகுன நிலையில கிடைச்சிருக்கு. அது யாருங்கிறத போஸ்ட்மார்ட்டம் பண்ணா மட்டும் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னு சொல்லி பிரஸ், மீடியா ஃபுல்லா பயங்கரமா ஃபிளாஷ் நியூஸ் போய்க்கிட்டு இருக்கு. அதே சமயம் அந்த பக்கம் அந்த எஸ்ஐ பென்னியும் இந்த நியூஸ பார்த்துட்டு சிஏ ஜார்ஜ் கிட்ட போயிட்டு, "சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். கை காலெல்லாம் நடுங்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. இப்படி அந்த பையனோட டெட் பாடி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு." உடனே நான் அந்த சுதீஷ் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேன். ஆனா அவருக்கு நாட் ரீச்சபிள்னு வருது.
அந்த நேரத்துல இந்த சிஐ ஜார்ஜும், "ஹே ஹே ஹே! ஒண்ணும் பதறாத. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அந்த டெட் பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்கன்னா, அதுக்கப்புறமா எந்தெந்த மிஸ்ஸிங் கேஸ் இருக்கோ, அது எல்லாத்தையும் தான் அவங்க நோண்டுவாங்க. ஆமா, நம்ம ஹீரோவோட பையனோட மிஸ்ஸிங் கேஸ் இருந்துச்சு இல்லையா? அது என்னாச்சு? அவங்க வீட்டுக்காரங்க இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுவா சார் அவங்களோட அம்மாவும், தங்கச்சியும் ஹாஸ்டல்ல தான் போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல சார் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு இந்த சிஐ ஜார்ஜும் சொல்றாரு. அதுக்கப்புறமா இப்ப இந்த சிஐ ஜார்ஜ் நேரா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வராரு. இப்ப சிஐ ஜார்ஜும் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு போய் நம்ம ஹீரோவோட வைஃப் லலிதா கிட்ட, ஆமா உங்க ஹஸ்பண்ட் எங்கன்னு விசாரிக்கும்போது, அவங்களும் தெர்ல சார், நேத்தைக்கு நைட்லேருந்தே ஃபோன் கால் பண்ணி பார்த்தா ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது. அவர் எங்க இருக்காருங்கிறது எங்களுக்கும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த சிஐ ஜார்ஜும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட கூப்பிட்டு, வேற ஒண்ணும் இல்ல, உன் ஃப்ரெண்டு பென்ஸ் இருக்கான் இல்லையா? அதாவது நம்ம ஹீரோ, அவரோட மில்லுலேருந்து ஒரு சாக்கு மூட்டை எங்களுக்கு கிடைச்சது. அதுல டெட் பாடி ஒண்ணு இருந்தது. உன்னோட ஃப்ரெண்டு பென்ஸுக்கும் அவனோட பையன் பவிக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்ததான்னு சொல்லி விசாரிக்கும்போது, சார் ஏன் சார் இந்த மாரிலாம் கேட்குறீங்க? அப்படிலாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம சிஐ ஜார்ஜும், இல்ல எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. ஸோ அந்த கிடைச்ச பாடிய ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் உன்னோட ஃப்ரெண்ட் பென்ஸ கூப்பிட்றதுக்காக நான் இப்ப அவனோட வீட்டுக்கு வந்திருக்கேன். சரி அவன் இல்ல, நீங்க யாராச்சும் வந்து அந்த டெட் பாடிய பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி குடுத்தீங்கன்னா ஓகே தான் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும், நம்ம ஹீரோவோட வைஃப் லலிதாவும் கதறி அழுறாங்க. அதே சமயம் அந்த பக்கம் அந்த சுதீஷ்ங்கிற போலீஸ நம்ம ஹீரோ பயங்கரமா விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா? நம்ம ஹீரோவும் ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லுங்க. என்னோட பையன் எங்க? அவனுக்கு எதுவும் ஆகலன்னு மட்டும் சொல்லிரு. அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல இப்போ ஒரு பங்கமான ட்விஸ்ட்டு. என்னன்னா, இந்த சுதீஷ்ங்கிற போலீஸு நம்ம ஹீரோ கிட்ட, "இதோ பாரு, நீ நெனைக்கிற மாதிரி அந்த சாக்கு மூட்டையில இருந்த டெட் பாடி யாரோடதுன்னு கூட எனக்கு தெரியாது. அன்னைக்கு நம்ம கார்ல போய்க்கிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு அந்த சிஐ ஜார்ஜ் தான் என்னோட அப்பா, தங்கச்சி, அம்மாவ எல்லாம் இழுத்து ஒரு கதை கட்டுனாரு. என்னால அவரு சொல்ற கதை பொய் அப்படின்னு சொல்லி அவர மறுத்து எதிர்த்து பேச முடியாது. அதனால தான் அவர் சொன்ன கட்டுக்கதை எல்லாத்துக்குமே நான் ஆமா சாமி போட்டு மண்டைய ஆட்டிக்கிட்டு இருந்தேன். சத்தியமா சொல்றேன். நீ எப்படி ஷாக் ஆனியோ அதே மாதிரி தான் அன்னைக்கு நானும் ஷாக் ஆனேன். அத தவிர உன்னோட வண்டியில இருந்த டெட் பாடிய பத்தியோ, இல்ல அந்த டெட் பாடி யாருங்கிறத பத்தியோ எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு இந்த சுதீஷ்ங்கிற போலீஸ சொல்றாரு. ஆக்சுவலா இந்த சுதீஷ்ங்கிற போலீஸ் இருக்கார் இல்லையா? அவரு ஆல்ரெடி அந்த சிஐ ஜார்ஜுக்கு ஃபோன் கால் பண்ணி ஃபோன ஆன்ல வச்சிருந்திருப்பாரு. அத அப்பதான் நம்ம ஹீரோ பார்க்குறாரு. அந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் அந்த ஃபோன எடுத்து பேசும்போது, அந்த சிஐ ஜார்ஜும், "இதோ பாரு, தேவையில்லாம நீ எதுவும் முடிவெடுக்காத. நான் சொல்றத கேளு" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும், "இனிமே நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன்டா. நான் சொல்றத தான் நீ கேட்கணும். ஒழுங்கு மரியாதையா நான் சொல்ற இடத்துக்கு நீ கிளம்பி போ" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபோன கட் பண்றாரு. அங்க கட் பண்ணா, இப்ப இந்த சிஐ ஜார்ஜும் நம்ம ஹீரோ சொன்ன இடத்துக்கு வராரு. அப்படி வரும்போது அந்த எஸ்ஐ பென்னி இருக்கார் இல்லையா? அவருக்கு இந்த சிஐ ஜார்ஜ கால் பண்ணி, "இதோ பாரு, நான் சொல்ற மாதிரி நீ பண்ணுன்னு" சொல்லி ஒரு ஐடியாவ குடுக்குறாரு. ஸோ அதனால அந்த எஸ்ஐ பென்னி இருக்கான் இல்லையா? அவன் நம்ம ஹீரோவோட வைஃப் லலிதாவையும் அவங்களோட பொண்ணையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து பயங்கரமா அடிச்சு வெளுத்து வாங்குறாரு. அதுக்கப்புறமா, "நான் சொல்ற மாதிரி ஒழுங்கு மரியாதை நீ எழுதி குடு" அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டுறாரு. அதே சமயம் இந்த பக்கம் இங்க நம்ம ஹீரோவ பார்க்க சிஏ ஜார்ஜ் வந்திருக்கார் இல்லையா? அவரும் நம்ம ஹீரோ கிட்ட, "இதோ பாரு, நீ சொன்னதுக்காக நான் இங்க வந்தேன்னு சொல்லி உனக்காக பயந்து வந்திருக்கேன்லாம் நீ நினைக்காத. நீ என்கிட்ட ஒரு கதை சொன்ன பத்தியா? சென்னையில சினிமால நீ ஃபைட்டரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த. அங்க உன்னோட நண்பன் அவனோட உயிரை கொடுத்து உன்னை காப்பாத்தி உனக்காக இறந்தான்னு சொன்னல்ல. ஆனா உன்னோட உண்மையான கதையே வேற. நீ அவனை கொலை பண்ணிட்டு அவனோட பொண்டாட்டியும் புள்ளையும் தான் நீ இங்க கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துக்கிட்டு இருக்க. என்ன, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா? லலிதா உன்னோட ஒய்ஃப்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, அதே மாதிரி அந்த பவி உன்னோட பையன் சொல்லிக்கிட்டு இருக்கியே, அவங்க 2 பேரும் உன்னோட பொண்டாட்டியும் பையனும் கிடையாதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்." ஆக்சுவலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஸ்டேஷன்ல எஸ்ஐ பென்னி நம்ம ஹீரோவோட ஒய்ஃபையும் அவங்களோட பொண்ணையும் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு வந்து, இந்த மாதிரி நீ எழுதி தரணும்னு சொல்லி அவங்கள அடிச்சு கொடுமைப்படுத்தியிருப்பார் இல்லையா? அப்படி அவங்க கொடுமைப்படுத்தி கேஸ மொத்தமாவே மாத்தி எழுதியிருப்பாங்க. எப்படி அவங்க மாத்தி எழுதியிருக்காங்கன்னா, நம்ம ஹீரோவோட பையன் பவி இருக்கான் இல்லையா? அவன நம்ம ஹீரோவோட பையனே கிடையாது. நம்ம ஹீரோவோட பொண்ணு மட்டும் தான் நம்ம ஹீரோக்கு பொறந்தது. அதனால இந்த பவி இருக்கான் இல்லையா? அவன் நம்ம ஹீரோவோட பொண்ணுக்கு தொடர்ந்து செக்ஸ் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருந்ததுனாலயும், அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக வேற வழி இல்லாததுனால, நம்ம ஹீரோ தான் பிளான் பண்ணி அவர் பையன் பவிய கொலை பண்ணிட்டு, இங்க காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் புதைச்சிட்டாரு. அதே சமயம் டாக்ஸில அவர் இருந்தத அங்க காட்டுவாசி ஒருத்தனும் பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டி
மிரட்டி இந்த எஸ்ஐ பென்னி இப்படி பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ண வச்சிருக்காரு. அதே சமயம் அந்த பக்கம் இந்த பொய் கேஸை இவங்க ஃபைல் பண்றதுக்கு ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க இல்லையா? இந்த கதையை தானே அந்த சிஐ ஜார்ஜ் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாரு. அதை கேட்ட நம்ம ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருது. அதனால அந்த சிஐ ஜார்ஜை போட்டு வெளுத்து வாங்குறாரு. அந்த நேரத்துல இந்த சிஐ ஜார்ஜும், இதோ பாருடா, இங்க நீ என்ன வர வச்சது நீ எனக்கு போட்ட பிளான் இல்லடா, நான் உனக்கு போட்ட பிளான் அப்படின்னு சொல்றாரு. அந்த நேரத்துல அங்க சுத்தி இருந்த எல்லா போலீஸும் வந்து நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை இப்போ கோர்ட்ல ஆஜர் பண்றாங்க. நம்ம ஹீரோ எதுவும் பேசாம அமைதியா நிக்கிறாரு. ஸோ அதனால இப்ப நம்ம ஹீரோவை இன்னும் 1 வாரத்துக்கு கஸ்டடியில வச்சு விசாரிங்கன்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க. அங்க கட் பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப இந்த சிஐ ஜார்ஜுக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷன்ல இந்த ஜார்ஜும் பயங்கர கெத்தா பேசிக்கிட்டு இருக்காரு. இதோ பாருங்க, என்னோட சர்வீஸ் ஃபுல்லாவே என்னை சுத்தி இருந்தவங்க, என்னோட ஒய்ஃப் அப்படின்னு எல்லாருமே இறந்து போனாங்க. எனக்குன்னு இருந்தது என்னோட பொண்ணு மட்டும்தான். இருந்தாலும் நான் நேர்மைன்னு சொல்லி நேர்மை பின்னாடியே போய் என்னோட சர்வீஸை முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவரா பீத்திட்டு இருக்காரு. அங்க கட் பண்ணா இப்போ இந்த சிஐ ஜார்ஜும் நம்ம எஸ்ஐ பென்னி கிட்ட வந்து, இதோ பாரு, இன்னைக்கு நைட்டு ஸ்டேஷன்ல இருக்க எல்லாரையும் அனுப்பிட்டு சிசிடிவி கேமராஸ் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிரு. நான் லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் பேரை மப்டியில் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் பிளானை ஆரம்பிக்கும் போது இந்த எஸ்ஐ பென்னியும், சார் நீங்கள் ரிட்டையர் ஆயிட்டீங்க சார், நீங்கள் உங்கள் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பீங்க, நாளைக்கே ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா எனக்கு தானே சார் அந்த பிரச்சனை வந்து மாட்டோம், என் தலையில தான் சார் அது வந்து விழும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு சிஐ ஜார்ஜும், ஹே, எனக்கு அப்புறமா நீ தானே இன்ஸ்பெக்டராக வரப்போற, அப்போ கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் நீ பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லை நம்ம ஹீரோ அவன் ஏதாச்சும் வாய் விட்டான்னா மொத்தமா நாம எல்லாரும் கொத்தா மாட்டுவோண்டா, அப்படி மாட்டும் போது உன்னோட வேலையே போகும், எனக்கு அது பிரச்சனை இல்லை, நான் ரிட்டையர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இப்போ நம்ம எஸ்ஐ பென்னிக்கு வேற வழியே இல்லை. அதனால சரி ஓகேன்னு சொல்லி அவரோட பிளானுக்கு ஒத்துக்கிறாரு. ஸோ இப்போ அன்னைக்கு நைட்டு ஸ்டேஷன்ல இந்த போலீஸ்காரங்க எல்லாரையுமே வெளியே அனுப்புறாரு. அதுக்கப்புறமா அந்த ஸ்டேஷன்ல இருந்த சிசிடிவி எல்லாத்தையுமே எஸ்ஐ பென்னி ஆஃப் பண்ணிட்டு நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு, இதோ பாரு, உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நீ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் உன்கிட்ட சொல்றேன்னு சொல்லி இப்போ மொத்த விஷயத்தையும் இந்த எஸ்ஐ பென்னி சொல்றாரு. ஒரு பங்கமான ட்விஸ்ட்டுங்க, தரமான ட்விஸ்ட். என்னன்னு சொல்லி பாருங்க. என்னன்னா, நம்ம ஹீரோவோட பையன் பவி இருக்கான் இல்லையா, அவனை அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து அவனோட கை எல்லாத்தையுமே இந்த எஸ்ஐ பென்னி கஞ்சா வாசனை அடிக்குதான்னு சொல்லி மோந்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அந்த நேரத்துல இந்த சிஐ ஜார்ஜ் பவியை ஜட்டியோட நிக்க வச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதனால கோவத்துல இந்த பவியும் ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான். ஸோ அதனால கடுப்பான இந்த சிஐ ஜார்ஜும் பக்கத்துல இருந்த ஹெல்மெட்டை எடுத்து பவியோட மண்டையிலே அடிச்சிருக்காரு. அவர் அடிச்சதுல இந்த பவி மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கான். அவன் மயக்கத்துல தான் இருந்திருக்கான், ஆனா உயிர் இருந்திருக்கு. இருந்தாலும் இந்த சிஐ ஜார்ஜ் விடாம அவனோட மூச்சை பிடிச்சி பயங்கரமா கொலை பண்ணியிருக்காரு. இப்போ செத்து போன இந்த பவியோட டெட் பாடியை கரெக்டா உள்ள தூக்கிட்டு போகும்போது தான் நம்ம ஹீரோ அங்க நார்மலா கேஷுவலா அவரோட டாக்ஸியை எடுத்துட்டு போறதுக்காக இந்த சிஐ ஜார்ஜ் கிட்ட பேசுறதுக்கு வந்திருப்பாரு. நம்ம ஹீரோவும் ஸ்டேஷனுக்குள்ள வந்து சிஐ ஜார்ஜ் கிட்ட அவரோட டாக்ஸியை எப்படியாவது கொடுத்துருங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த பக்கம் அந்த எஸ்ஐ பென்னியும் இந்த டெட் பாடியை எங்கடா மறைக்கிறதுன்னு சொல்லி தெரியாம ஸ்டேஷனுக்கு வெளியே நின்று ஒவ்வொரு வண்டியா ஓபன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அப்படி ஓபன் பண்ணப்போ எந்த வண்டியும் ஓபன் ஆகல. கடைசியா நம்ம ஹீரோவோட டாக்ஸி டிக்கி தான் ஓபன் ஆயிருக்கு. அப்படி ஓபன் பண்ணி நம்ம ஹீரோவோட வண்டிக்குள்ள இருந்த சாக்கை எடுத்து அந்த சாக்குக்குள்ள இந்த பவியோட டெட் பாடியை வச்சுட்டு அவரோட வண்டியோட டிக்கிக்குள்ளேயே வச்சிடுறாங்க. இது தெரியாம தான் அங்க நம்ம ஹீரோ இந்த சிஐ ஜார்ஜ் கிட்ட வண்டி தாங்கன்னு சொல்லி கெஞ்சி சென்டிமெண்டா பேசும்போது இந்த ஜார்ஜும் அவருக்கு தெரியாது இவரோட வண்டியில தான் டெட் பாடி இருக்குன்னு. ஆனா இந்த எஸ்ஐ தானே மறைச்சு வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஜார்ஜும் கேஷுவலா இவனோட வண்டி சாவியை கொடுறா அப்படின்னு சொல்லி தான் இந்த எஸ்ஐ பென்னி கிட்ட இருந்து அந்த சாவியை வாங்கி கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வெளியே வரும்போது அவங்களோட ஒய்ஃப் அவங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அப்போ நம்ம ஹீரோவும் நான் வந்துகிட்டு இருக்கமா, எந்த பிரச்சனையும் இல்லை, சாவி கிடைச்சிருச்சு, நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அந்த கேப்ல தான் இந்த எஸ்ஐ பென்னியும் நம்ம சிஐ ஜார்ஜ் கிட்ட போயிட்டு, சார் அவனோட வண்டி டிக்கில தான் சார் நீங்க இப்போ கொலை பண்ண பையனோட டெட் பாடியை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த சிஐ ஜார்ஜும் எதுவும் தெரியாத மாதிரி சரி ஏதாச்சும் பிளானை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, சரி வா, சுதீஷோட ஃபேமிலியில ஒரு கல்யாணம் இருக்கு, அங்க எங்களை நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கூப்பிட்டுருப்பாரு. இதுதான் உண்மையிலேயே நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த மொத்த
உண்மைகளையுமே இந்த எஸ்ஐ பென்னி நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு, "உன்னோட பையன் போய் சேர்ந்த இடத்துக்கு நீயும் போய் சேர்ந்துரு பென்ஸ்" அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஐ பென்னியும் மப்டியில வந்த கொஞ்சம் பேரும் நம்ம ஹீரோவோட கழுத்த நெரிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோ அங்க இருந்த எல்லாரையுமே வெறித்தனமா அடிக்கிறாரு. ஆக்ரோஷமா அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி அங்க மப்டியில வந்திருந்த மொத்த போலீஸ்காரங்களையும் அடிச்சுட்டு, இந்த எஸ்ஐ பென்னியையும் அடிச்சு அப்படியே தூக்கி அவரோட வண்டியில போட்டுட்டு நேரா நம்ம ஹீரோ கிளம்பி போறாரு. இப்ப நம்ம ஹீரோ இந்த எஸ்ஐ பென்னிய தூக்கிட்டு போயிட்டாருங்கிற தகவல் சிஏ ஜார்ஜுக்கு தெரிஞ்ச உடனே ஜார்ஜும் மொத்த செக் போஸ்ட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி நம்ம ஹீரோ வந்தா புடிங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல இப்ப இந்த எஸ்ஐ பென்னியோட போன்ல இருந்து சிஏ ஜார்ஜுக்கு ஒரு கால் வருது. சிஏ ஜார்ஜ் போனை எடுத்துட்டு, "ஹே பென்னி எங்க இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பேசுறது பென்னி இல்ல, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவும், "உனக்கு எங்க தொட்டா வலிக்குமோ அங்க இருக்கேன்டா, ஒழுங்கு மரியாதையா நீ இங்க வாடா, உனக்காக தான் நான் இங்க காத்திருக்கேன்" அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. உடனே சிஏ ஜார்ஜும், "ஹே ஒழுங்கு மரியாதை என்னோட வீட்ல இருந்து போயிரு, அங்க அவளை எதுவும் பண்ணாத" அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா நம்ம ஹீரோ இந்த ஜார்ஜோட பொண்ணு மரியாவை லாக் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அதனால இப்போ இந்த சிஐ ஜார்ஜும் பதறி போய் நேரா அவரோட வீட்டுக்கு போறாரு. அங்க வந்து வீட்டுக்குள்ள அவரோட பொண்ணு மரியாவை ஃபுல்லா தேடி பார்க்கறாரு. "இதோ பாரு மேரி, எங்க இருக்க? நான் உன்னை பார்க்கணும்" அப்படின்னு சொல்லி அவளை கத்தி கத்தி கூப்பிட்டு தேடிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவங்களோட பொண்ணு மேரியை எங்கேயுமே காணோம். எங்கேயுமே காணாதனால இப்போ வெளியே வந்து பார்க்கறாரு. பார்த்தா அங்க நம்ம ஹீரோவோட வண்டி நிக்குது. ஸோ அதனால நம்ம ஹீரோவோட வண்டியை வேக வேகமா இந்த ஜார்ஜ் போய் ஓப்பன் பண்ணி பார்க்கறாரு. பார்த்தா அங்க இருக்கிறது இந்த எஸ்ஐ பென்னி. அவரு ரத்த வெள்ளத்துல இருக்காரு. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ அங்க வந்து இந்த ஜார்ஜ பயங்கரமா அடிக்கிறாரு. அந்த நேரத்துல இந்த ஜார்ஜும், "இதோ பாருடா, உனக்கும் எனக்கும் தானே பிரச்சனை, என்னோட பொண்ணு எங்கடா" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோவும் டிக்கில கையை வச்சுட்டு, "அவ்வளோதான், என்னோட பையனை நீ என்ன பண்ணியோ அதே கதி தாண்டா உன்னோட பொண்ணுக்கும் நடந்தது" அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதனால இப்ப இந்த ஜார்ஜும் பதறி போய் நம்ம ஹீரோவோட வண்டி டிக்கியை ஓப்பன் பண்ணி பார்க்கறாரு. பார்த்தா அங்கேயும் இவரோட பொண்ணை காணோம். ஸோ அதனால, "ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு, என்னோட பொண்ணு எங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும், "உன் பொண்ணை கொன்னுட்டேன்டா, இதுக்கு மேல உன்னோட பொண்ணு இந்த உலகத்துல இருக்கணும்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அவரை இந்த ஜார்ஜை பயங்கரமா அடிச்சு அவரை ஒரு பேக்ல போட்டு கொலை பண்ணிடுறாரு. அந்த நேரத்துல இப்போ ஒரு பங்கமான ட்விஸ்ட் என்னன்னா, இங்க வெளியில நம்ம ஹீரோ இந்த ஜார்ஜை அடிச்சு கொலை பண்ற எல்லா விஷயத்தையுமே அங்க அவங்களோட வீட்டு ஜன்னல் பக்கமா நின்னு இந்த ஜார்ஜோட பொண்ணு மேரி பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. இந்த மேரி அதை பார்த்து கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட பையன் பவி இருக்கான் இல்லையா, அவனை இந்த சிஐ ஜார்ஜோட பொண்ணு மேரி லவ் பண்ணியிருக்கா போல. ஸோ அதனால இப்போ இந்த பவியும் மேரி கிட்ட, "இதோ பாரு, என்னோட அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க, அதுவும் நான் சின்ன வயசுல இருக்கும் போதே. ஸோ அதனால நான் மலையில என்னோட நாய்க்குட்டியோட நின்றுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு துணையா வந்தது என்னோட பென்ஸ் தான். என்னையும் என்னோட அம்மாவையும் நான் 4 வயசா இருக்கும்போது அங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு வந்து இத்தனை வருஷமா அவரோட சொந்த பையன் மாதிரி என்னை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அவரோட விருப்பம் இல்லாமல் நான் எதுவுமே பண்ண முடியாது மேரி. ஸோ அதனால நான் அவர்கிட்ட உன்னை கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டுறேன். என்னோட அப்பாவும் அம்மாவும் நமக்கு கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த மேரி தான் நம்ம ஹீரோவோட பையன் பவியை லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த விஷயம் இந்த மேரியோட அப்பாவான சிஐ ஜார்ஜுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால தான் இந்த சிஐ ஜார்ஜ் நம்ம ஹீரோவோட பையன் பவியை அன்னைக்கு ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு வர சொல்லி அவனை அங்கே கொண்டு வந்து அவனை அடி அடின்னு அடித்து, "உனக்கு இன்ஸ்பெக்டரோட பொண்ணு கேட்குதாடா, உன்னோட ஸ்டாண்டர்ட் என்ன, என்னோட ஸ்டாண்டர்ட் என்ன" அப்படின்னு சொல்லி அவனை அடிக்கும் போது தான் இந்த பவியும், "உங்களோட பொண்ணு தானே என்ன லவ் பண்ணா, உங்களோட பொண்ணுக்கிட்ட போய் கேட்க வேண்டியது தானே, என்ன எதுக்கு கொண்டு வச்சு மிரட்டுறீங்க" அப்படின்னு சொன்னதுக்கு தான் கோவத்துல இந்த சிஐ ஜார்ஜும் ஹெல்மெட்டை தூக்கி அவனோட மண்டையிலே அடிச்சு அவனோட மூச்சை அடைச்சு இந்த பவியை கொலை பண்ணியிருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாமே மேரிக்கு தெரியும். அதாவது தன்னோட அப்பா தான் தன்னோட காதலனை கொலை பண்ணா அப்படிங்கிற விஷயம். ஸோ அதனால தான் நம்ம ஹீரோ நம்ம மேரியோட அப்பாவான சிஐ ஜார்ஜை கொலை பண்ணும்போது எதுவும் பேசாம அங்க கதறி அழுதுட்டு அதை பார்த்துட்டே நின்றுருக்காங்க.
அங்க கட் பண்ணா, இப்போ நம்ம பவியோட டெட் பாடிய அவனோட வீட்டுக்கு கொண்டு வராங்க. அங்க எல்லாரும் அத பார்த்து கதறி அழுறாங்க. ரொம்ப ஃபீல் பண்றாங்க. மேரியும் அங்க வந்திருக்கா. அவளும் கதறி அழுறா. அதுக்கப்புறமா பவியோட அம்மா நம்ம லலிதாவ போய் ஹக் பண்றா. அதே சமயம் இப்ப அங்க நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இப்ப அவர கொலை பண்ண அந்த எஸ்ஐ பென்னியோடவும், அந்த சிஐ ஜார்ஜோடவையும் டெட் பாடிய வச்சுட்டு, அவரோட பையன நெனச்சு கதறி அழுறாரு. அங்க கட் பண்ணா, இப்ப நம்ம ஹீரோவ கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. நம்ம ஹீரோ கிட்ட உங்க பையன நீங்க கொலை பண்ணீங்களான்னு சொல்லி விசாரிக்கும்போது, நம்ம ஹீரோவும் என்னோட பையன நான் கொலை பண்ணல. ஆனா, என் பையன கொலை பண்ணவங்கள நான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மூவில உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ. பாய்.